வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷார்ட்ஸில் வந்து எனக்கும் இந்த செடியோட பேர் தெரியல, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இந்த செடியோட பேர் தெரியலன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. செடியோட பேர் வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க. ப்ளீஸ் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க சம்பா கோதுமை ரவை உப்புமா வந்து எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்னதாக வந்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துட்டு வாட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையும் வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் நம்ம தேவைக்கப்போ போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும் போதே காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா போட விருப்பம் இருந்ததுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிட்டேன். சின்ன சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு கப்பில், இந்த கப்பில் வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா வணங்கிட்டு இருக்கும் போதே கல்லுப்பு போட்டுட்டேன். கல்லுப்பு நல்லா வணங்கிருச்சு. கல்லுப்பு போட்டு வணக்கும் போது நமக்கு வந்து அடி பிடிக்காது. அதனால் கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா தக்காளி வந்து வணக்கிடலாம். நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு கப்பில் ரவை, அந்த ரவையை வந்து அப்படியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உப்புமா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கப் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் சேர்த்திக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து நெய் சேர்த்திட்டேன். நெய் சேர்த்திட்டு உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம். ஒரு விசில் வந்தோடனே நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு விசில் கரெக்டாக இருந்தது. உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். நமக்கே டயர்டாக இருக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கோதுமை ரவையை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கூடவே வந்து பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் வந்து உப்புமா மட்டும் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன். ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான். பாப்பாங்க படிக்கிற ஸ்கூலில் வந்துட்டு ஆண்டு விழான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோவை காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும் சேலத்தில் வந்து இருக்கிற ஜெயராணி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நெத்திமேட்டில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகி இதோட 64வது வருஷம் நடந்துகிட்ருக்கு. 64வது வருஷத்தோட ஆண்டு விழா நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அந்த ஆண்டு விழாவுக்கு தான் நானும் பாப்பாங்க 3 பேரும் வந்திருக்காங்க. பாப்பாங்க 3 பேருமே இந்த ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் செவ்வாப்பட்டியில் இருக்கிற மாதா ஸ்கூலில் படித்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் மாதா ஸ்கூல்னால் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மாதா ஸ்கூலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா புனித பத்திரிசியார் பெண்கள் துவக்கப்பள்ளின்னு சொல்லிட்டு இருக்கும் செவ்வாப்பட்டையில். ஆனால் எல்லாருக்குமே வந்து மாதா ஸ்கூல்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால் வந்து அந்த ஸ்கூல் தான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் படித்தாங்க. 6thலேருந்து 12th வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து 6thலேருந்து 12th வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாப்பா பார்த்திங்கன்னா 10th படிக்கிறாங்க. 2வது பொண்ணு வந்து 8th படிக்கிறாங்க. கடைசி பொண்ணு எல்லாருக்குமே தெரியும் வசிக்குட்டி. வசிதா வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 3 பேருமே படிக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ ஸ்கூல் ஆண்டு விழான்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5-5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்துட்டு ஒரு 9-10 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் வந்து வந்துட்டோம். ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் இப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக உட்கார வச்சிட்டாங்க. ஸ்டேஜுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லுமே பேரண்ட்ஸ் தான். நான் வரப்போ இருந்த பேரண்ட்ஸை விட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து இந்தளவுக்கு பேரண்ட்ஸ் வருவாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த ஈவினிங் டைமில் தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, போய் முடிச்சுட்டு வருவாங்க, அந்த மாதிரி டைம் இருக்கும். ஆனால் வந்து பேரண்ட்ஸும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அப்புறமேட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் உட்கார வச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்போசிட் சைடில் இல்லை, எங்களுக்கு சைடில் அப்படியே அந்த பக்கம் ஃபுல்லுமே ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சிட்டாங்க.
எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஸ்கூலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் படித்ததுமே இந்த ஸ்கூல் தான். நானும் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் மாதா ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியம். 6th 10th வரைக்கும் ஜெயராணி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூலுக்கு வந்து கால் வச்ச உடனே என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபங்க்ஷனும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. என்ன பழைய ஞாபகம்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்தது, உட்காந்தது, விளையாண்டது, கேன்டீன் போனது, சாப்பிட்டது எல்லாமே என்னென்ன நமக்கு சின்ன வயசில் அந்த 6th 10th வரைக்கும் எவ்வளோ நம்ம ஸ்கூலில் நடந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அறியாமையே எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஃபீலிங்கே இல்லை. அதாவது நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், நம்ம வீட்டில் விசேஷன்றதை விட அதுக்கு மேலே அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு டான்ஸுமே சூப்பராக இருந்ததுங்க. டான்ஸு பாப்பாங்க வந்து அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. எனக்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது நம்ம ஸ்கூலு, நான் படித்த ஸ்கூலுன்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நீங்களும் இந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பொண்ணுங்களும் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான், கேர்ள்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஜென்ஸ் எல்லாம் இல்லை. பக்கத்தாலேயே மெட்ரிகுலேஷன் இருக்குது, அங்கே வந்து ஜென்ஸு பாய்ஸ் அப்படி 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. அது வந்து இங்கிலீஷ் மீடியம். இந்த ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஏ செக்ஷன் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழும் வந்து கலந்துருக்குன்னு சொல்லி தமிழில் வந்து கலந்துருக்கு. பாருங்கள், அப்படியே வந்து நைட் ஆகிடுச்சு. ஒரு 6 மணி பக்கமாக ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, சீரியல் லைட்லாம் வந்து எல்லா பக்கமும் போட்டிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ஸ்கூலாக அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோவில் காட்டியிருப்பேன், ஃப்ரண்ட்லேயும் டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. பாருங்கள், எப்படி நல்லபடியாக ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 8:30 போது கிளம்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபேன் என்னன்னே தெரியலிங்க, திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு. ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் 12ஆம் மாதம் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 மாதம் தான் இருக்கும் இந்த கம்பெனி வந்து வாங்கி. நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. எதனாலன்னு தெரியல. கரண்ட்டுக்கு இது ஃபாஸ்ட்டாக வந்ததுனால ரிப்பேர் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. கரண்ட் ஆஃப் ஆகிட்டு ஒரு 2-3 டைம் வந்தது. அப்போக்கு இது ரிப்பேர் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்துட்டு கஸ்டமர் இது வாரண்டி கார்டு இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாரண்டி கார்டு நான் எப்பயுமே வந்து என்ன செய்வேன்னா வச்சுருப்பேன், ஏதோ ஒரு பக்கம் போட்டு வச்சுருவேன். இந்த டைம் வந்து பத்திரமா பீரோவில் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பேக்கில் போட்டு. அதனால் வந்து எனக்கு வாரண்டி கார்டு இருந்தது. வாரண்டி கார்டு இருந்ததுனால நான் வந்து தப்பிச்சிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இந்த செட் அப்படியே மாற்றிட்டு புது செட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 தடவை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு செட் ஆகலன்னு புது ஃபேனாகவே கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து வாரண்டி கார்டு வச்சுருந்துருக்கவும் நமக்கு ஒரு 1500 மீதியாச்சு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேறு ஃபேன் இதை தூக்கி போட்டுட்டு வேறு ஃபேன் வாங்கியிருப்போம். இல்லை இதை சரி பண்ணுறன்ற பேரில் ஒரு 500-700 செலவு பண்ணியிருப்போம். வாரண்டி கார்டு வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேஃப்டியாக பத்திரமா வச்சுக்கோங்க. எப்போனாலும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைக்காக ரேக்கெலாம் வாங்கியிருந்தோம். கடையில் வந்து ரேக் வந்து அடித்து கொஞ்சம் பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேக் வந்து வாங்கியிருந்தோம். புதுசு கேட்டிங்கன்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. ஒவ்வொரு கடையிலையுமே ஒவ்வொரு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஹஸ்பண்டுக்கே தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மளிகை கடை வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்களாட்டுக்குது. அதனால வந்து அங்கேருந்து வாங்கியிருந்தார். நல்லா பெரிய சைஸ் ரேக் ஒன்று, அதுக்கப்புறம் சின்னதாக 2 ரேக் இருந்தது, அது மாதிரி வாங்கியிருந்தார். இது எல்லாமே சேர்த்து 3-4 ரூபாயை சொன்னார். அந்த அளவுக்கு தான் வாங்கியிருந்தார். நல்லா இருந்துச்சு, ரேக் சூப்பராக இருந்ததுங்க. அதனால் ரேக் வந்து வாங்கி அதை தொடச்சி அதை சுத்தம் பண்ணி அப்படியே சைட்லலாம் வச்சுட்டு அப்படியே எல்லாம் வச்சு அடிச்சிருக்கிறாரு. ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் சொல்லிட்டாரு, கேட்டுட்டாரு. ஏன்னா எதை செய்யறதுனாலும் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் இல்லைங்களா. அதனால் அவரை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட காமிச்சோம். அவரும் வந்து சரிப்பா இந்த மாதிரி ரேக் வச்சு அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் அப்படியே கடையை வந்து சின்னதாக கடையாகவே அப்படியே தடுத்த மாதிரி இப்போ பாருங்கள், தனியாக செப்பரேட்டாக செவுரு ஒன்று தான் கட்டல, மற்றபடி செப்பரேட்டாக கடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடியும் ஹவுஸ் ஓனரும் மளிகை கடை தான் வச்சுருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்களும் மளிகை கடை தான் வச்சுருந்தாங்க. இது வந்து மளிகை கடைக்காகவே இபி கனெக்ஷன்லாம் எடுத்து தனியாக வச்சுருந்துருக்குறாங்க. அதனால் நாங்களும் இப்போ ரேக் அடித்து வச்சுட்டோங்க. பாருங்கள் கடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நாங்கள் கடை வந்து எப்படி சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இன்னும் வந்து நல்லா க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் மில்லுலாம் இருக்குது, பருப்பு மில்லு அப்படின்னு சொல்லிட்டு மில்லுங்க இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மதியான டைமில் வந்து ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியாக கேட்கறதுனால அவங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்நாக்ஸ் போட்டு வச்சிட்டேன். அந்த மாதிரி தான் வந்து ஸ்நாக்ஸ் தான் இப்போ பெரும்பாலும் ஓடிட்டுருக்கு. வீட்டு பார்ட்டிங்களாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்றேன்.
கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே மழை வர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மழை சூப்பராக பெஞ்சுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் பக்கத்தால் வெளியே வந்து பார்த்தோம். பக்கத்தில் இருக்கிற டிச்சு ஃபுல்லுமே நம்பிடுச்சிங்க. நாங்கள் குடி வந்தது வந்து இந்த அளவுக்கு டிச்சு நம்பினதே கிடையாது. டிச்சு ஃபுல்லுமே நம்பி தண்ணியெல்லாம் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. மண் ரோடாக இருக்கும், அங்கங்கே அந்த குழிக்கும் அதுக்கும் தண்ணி நல்லா தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ என்னன்னே தெரியல, சேலத்துலலாம் ஈவினிங் டைமில் நல்ல மழை வருது. அதுவும் நாங்கள் இருக்கிற நெத்திமேடு இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துட்டு இருக்கு. உங்கள் ஊரில் மழை வருதான்னு சொல்லுங்கள். அது ஈவினிங் டைமில் கண்டிப்பாக வருதான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வெளியே நின்று ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காரு, இப்படி நம்பி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்.